வணக்கம். ரஷ்யன் எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவினுடைய பச்சோந்தி. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அச்சுமேலவ் புதிய மேல்கோட் அணிந்து கையில் ஒரு காகித கட்டுடன் சந்தையின் குறுக்கே சென்றார். செம்பட்டை தலை போலீஸ்காரர் பறிமுதல் செய்யப்பட்ட நாவல் பழக்கூடையை தூக்கி கொண்டு அவர் பின்னால் நடந்தார். சுற்றிலும் நிசப்தமாய் இருந்தது. சந்தையில் எந்த ஆத்மாவும் இல்லை. கடைகள், மது விடுதிகள் இவற்றின் திறந்த வாயில்கள் பசியால் வாடி விரிய பிளந்த வாய்களைப் போல் சோகமாய் ஆண்டவன் உலகை நோக்கின. இவற்றின் அருகே பிச்சைக்காரர்களை கூட யாரையும் காண முடியவில்லை. திடுமென எழுந்த அந்த கூக்குரல் அச்சுமேலவின் காதில் விழுந்தது. கடிக்கவா செய்கிறாய், அசட்டு நாயே! பசங்களை விடாதீங்க, பிடியுங்கள்! இந்த காலத்தில் கடிக்க அனுமதி இல்லை, பிடியுங்கள் அதை! யூய்! நாய் ஊளையிடும் சப்தம் கேட்டது. அச்சுமேலவ் அந்த சப்தம் எழுந்த திசையில் திரும்பி பார்த்தார். அவர் கண்ணுற்றது இதுதான். வணிகர் பிச்சையினது மரவாடியிலிருந்து 3 கால்களில் ஒரு நாய் வெளியே ஓடி வந்தது. கஞ்சி போட்ட பூச்சட்டையும் பொத்தான் மாட்டப்படாத அரைக்கோட்டும் அணிந்தவர் அதை விரட்டி கொண்டு வந்தார். முன்பக்கமாய் முழு உடலையும் கவிழ்த்து கொண்டு ஓடியவர் அந்த நாயின் பின்னங்கால்களை பிடித்து கொண்டு விட்டார். மீண்டும் ஊளையிடும் சப்தம். திரும்பவும் பிடி, விடாதே என்று கூக்குரல். தூக்கம் கலையாத முகங்கள் கடையெல்லையிலிருந்து எட்டி பார்த்தன. தரைக்கடியிலிருந்து உதித்தெழுதது போல் நொடி பொழுதுக்குள் மரவாடிக்கு முன்னால் கூட்டம் கூடிவிட்டது. மாண்புடையீர், கலவரம் மாறியளவா இருக்கிறது என்றார் போலீஸ்காரர். அச்சுமேலவ் உடனே திரும்பி அந்த கூட்டத்திடம் நடந்தார். மரவாடியின் வாயிலுக்கு எதிரே வந்ததும் பொத்தான் மாட்டப்படாத அரைக்கோட்டு அணிந்த மேற்கூறிய ஆள் வலக்கையை உயர்த்தி ரத்தம் கசியும் தனது விரலை கூட்டத்திற்கு காட்டியவாறு நிற்க கண்டார். சனியனே, உன்னை என்ன செய்கிறேன் பார்! இந்த வாசகம் குடிமயக்கம் தெரியாத அந்த ஆளின் முகத்தில் எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. அவர் உயர்த்தி காட்டிய விரல் வெற்றி கொடியைப் போல் காட்சியளித்தது. அவர் பொற்கொல்லர் ஹூரியோக்கென் என்பது அச்சுமேலவுக்கு தெரிந்தது. கூட்டத்தின் நடுமையத்தில் அந்த குற்றவாளி நாய் முன்னங்கால்களை அகல விரித்து அங்கமெல்லாம் வெளுவெளுத்து நடுங்கிய வண்ணம் உட்கார்ந்திருந்தது. கூரிய மூக்கும் முதுகில் மஞ்சள் புள்ளியும் கொண்ட வெண்ணிற பர்சோய் நாய் குட்டியது. கலங்கிய அதன் கண்களில் சோகமும் பீதியும் குடிக்கொண்டிருந்தன. என்ன இதெல்லாம் என்று கேட்டு கூட்டத்தை இழுத்து விலக்கி கொண்டு அச்சுமேலவ் உள்ளே நுழைந்தார். இங்கே என்ன செய்கிறீர்கள்? நீ ஏன் விரலை உயர்த்தி காட்டுகிறாய்? கூக்குலிட்டது யார்? மாண்புடையீர், எந்த வம்மும் இன்றி நடந்து வந்து கொண்டிருந்தேன் என்று மூடிய கைக்குள் இருமியபடி ஹீரியோக்கின் பதில் கூற முற்பட்டான். இங்கே மீத்தினி மீச்சிடம் மரம் சம்பந்தமாய் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. எக்காரணமும் இன்றி திடீரென என் விரலை கடித்து விட்டது இந்த இழவு. என்னை மன்னிக்கவும், நான் வேலை செய்கிறவன். என்னுடைய வேலை நுட்ப நயம் வாய்ந்தது. இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னால் இந்த விரலை அசைக்க முடியாது போலிருக்கு. எனக்கு இவர்கள் இழப்பீடு தரும்படி செய்யுங்கள் நீங்கள். மாண்புடையீர், மூர்க்க பிராணிகள் புரியும் கொடுமைகளை சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்று எந்த சட்டமும் கூறவில்லை. இவையெல்லாம் கடிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை நரக வேதனையாகிவிடும். சரிதான் சரிதான் என்று கனைத்து கொண்டு புருவங்களை தெளித்தவாறு கடுமையான குரலில் பேசினார் அச்சுமேலவ். யாருடைய நாய் இது? இந்த விவகாரத்தை நான் சும்மா விட போவதில்லை. நாய்களை ஓடி திரியும்படி விரும்புவோருக்கு சரியானபடி பாடம் கற்பிக்கப் போகிறேன். ஒழுங்கு விதிகளுக்கு பணிந்து நடக்க விரும்பாதோர் குறித்து இனி சும்மா இருக்கக்கூடாது. நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். போக்கிரி பசங்க, சரியானபடி அபராதம் விதிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கு. நாய்களையும் மாடுகளையும் சுற்றி திரியவிட்டால் என்ன கிடைக்கும் என்று நான் தெரியப்படுத்தப் போகிறேன். எது என்னவென்று புரிய வைக்கப் போகிறேன். எஸ்திரீன் என்று கூப்பிட்டு போலீஸ்காரரின் பக்கம் திரும்பினார். இந்த நாய் யாருடையது என்று கண்டுபிடித்து அறிக்கை ஒன்று தயார் செய். உடனே இந்த நாயை ஒழித்து கட்டியாக வேண்டும். பைத்தியம் பிடித்த நாயகத்தான் இருக்க வேண்டும். யாருடையது இது? ஜெனரல் ரிகாலாவினுடைய நாய் என்று நினைக்கிறேன் என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. ஜெனரல் ரிகாலாவ்? ஓஹோ, எஸ்திரீன், என்னுடைய கோட்டை கொஞ்சம் கழற்றிவிடு. உஷ், வெக்கை தாங்க முடியவில்லையே. மழை பெய்ய போகிறது என்று நினைக்கிறேன். அதனால்தான் புழுங்குகிறது. பிறகு அவர் ஹூரியோக்கின் பக்கம் திரும்பினார். எனக்கு இது புரியவில்லை. உன்னை இது கடிக்க நேர்ந்தது எப்படி? உன் விரல் எப்படி அதன் வாய் கேட்டிற்று? இது சின்னஞ்சிறு நாய். நீ வாட்டசாட்டமான ஆள். ஆணியில் விரலை கிழித்து கொண்டிருப்பாய். பிறகு இழப்பீடு கேட்டு வாங்கலாம் என்று உனக்கு எண்ணம் தோன்றியிருக்கிறது. உன்னை போன்ற ஆட்களை எனக்கு தெரியாதா? யமகாரர்களாயிற்றே. மாண்புடையீர், புகையும் சிகரெட்டை அதன் மூக்கு நுனியில் வைத்து சுட்டு வேடிக்கை பார்த்தார். உடனே அது விழுந்து பிடுங்கிற்று. அது ஒன்றும் அசட்டு பிறவி அல்லவே. இந்த ஹூரியோக்கின் எப்போதுமே இப்படித்தான். சேட்டை செய்யாமல் இருக்க முடியாது அவரால். 1.5 கண்ணா, உன் புழுகு மூட்டையை அவிழ்க்காதே, நிறுத்து. நீ ஒன்றும் நேரில் பார்க்கவில்லையே, பிறகு ஏன் இப்படி புழுகிறாய்? மாண்புமிகு இன்ஸ்பெக்டர் விவகாரம் அறியாதவர் அல்ல. பொய் பேசியவர் யார், உண்மை பேசியவர் யார் என்று அவருக்கு தெரியும். நான் சொல்வது பொய்யானால் நீதிபதி என்னை விசாரணை செய்யட்டும்.
சட்டம் குறிப்பிட்டிருக்கிறது. இன்று எல்லாரும் சரிநிகர் சமானம். உனக்கு இதை சொல்கிறேன் நான். போலீசில் எனக்கு யாரும் இல்லாமல் போய்விடவில்லை. சகோதரர் ஒருவர் இருக்கிறார் என்று ஹியூரியுக்கின் சொல்ல முற்பட்டான். போதும், நிறுத்து. இல்லை, இது ஜெனரலுடைய நாய் அல்ல என்றார் போலீஸ்காரர் அழுத்தம் திருத்தமாய். ஜெனரலிடம் இம்மாதிரியான நாய் எதுவும் இல்லை. அவரிடம் இருப்பவை யாவும் மோப்ப நாய்கள். நிச்சயம்தானா? சந்தேகமே இல்லை மாண்புடையீர். நீ சொல்வது சரிதான். ஜெனரலுடைய நாய்கள் யாவும் விலை உயர்ந்தவை, ஜாதி நாய்கள். ஆனால் இதை பாரேன், பார்க்கவே சகிக்கவில்லை. திருசனியன், இம்மாதிரியான நாயை யாரும் வீட்டில் வைத்திருப்பார்களா? பித்து பிடித்து விட்டதா உனக்கு? இம்மாதிரியான நாய் மாஸ்கோவிலோ பீட்டர் பார்க்கிலோ தென்படுமானால் அதன் கெதி என்னவாகும் தெரியுமா? சட்டத்தை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். அதே நிமிடம் அதற்கு முடிவு ஏற்பட்டிருக்கும். ஹூரியோக்கின், நீ கடிப்பட்டு இழப்புக்கு உள்ளானவன். இந்த விவகாரத்தை நீ இதோடு விட்டுவிடக்கூடாது. தக்கபடி பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். ஆம், உடனே செய்தாக வேண்டும். ஒருவேளை ஜெனரலுடைய நாய்தானோ என்னமோ என்று போலீஸ்காரர் கூறிவிட்டு சிந்திக்கலானார். யாருடைய நாய் என்று அதன் மூஞ்சலா எழுதி ஒட்டியிருக்கிறது. அன்று நான் இம்மாதிரியான ஒரு நாயை அவர் வீட்டிற்கு வெளிமுற்றத்தில் இருக்க கண்டேன். ஜெனரலுடைய நாய்தான், சந்தேகமே இல்லை என்று கூட்டத்திலிருந்து அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. ஓ, கோட்டையின் மீது மாட்டேஸ்திரேன். ஜில் காற்று வீசுகிறது, குளிராயிருக்கு. இதை ஜெனரலுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கே அவர்களை கேட்டுப்பார். நான் இதை கண்டதாகவும் அனுப்பி வைத்ததாகவும் சொல்லு. தெருவிலேயே விட வேண்டாம் என்றும் அவர்களிடம் கூறிவிட்டு வா. இது விலை உயர்ந்த நாயாக இருக்கும். ஊரில் உள்ள மூடர்கள் எல்லாம் இதன் மூக்கில் சிகரெட்டை திணிக்க முற்பட்டால் உருப்படாமல் அல்லவா போய்விடும். நாய் மென்மையான பிராணி. முட்டாளே, கையை கீழே இறக்கு. நீ அசிங்கம் பிடித்த அந்த விரலை எல்லோருக்கும் காட்டிக்கொண்டு நிற்காதே. எல்லாம் நீ செய்ததுதான். குற்றம் உன்னுடையதுதான். அவளுடைய சமையல்காரர் இதோ வருகிறாரே, அவரை கேட்டால் தெரிந்து விடுகிறது. உண்மைதானே? புரோஷர் கிழவரே, இங்கே வா. இந்த நாயை பார். உங்கள் வீட்டு நாயா இது? நல்லா இருக்கே. இம்மாதிரியான ஒரு நாய் எங்களிடம் என்னாலும் இருந்ததில்லை. இனி யாரையும் விசாரிக்க தேவையில்லை என்றார் அச்சுமேலவ். தெருநாய்தான். இங்கே பேசிக்கொண்டு நின்று பயனில்லை. தெருநாய் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இது தெருநாயேதான். இழுத்து சென்று ஒழித்து கட்டு. விவகாரம் தீர்ந்து போகட்டும். இது எங்க நாயல்ல என்று புரோஷர் தொடர்ந்து சொன்னார். ஜெனரலுடைய சகோதரர் சில நாட்களுக்கு முன்பு வந்தாரே, அவருடையது இது. எங்கள் எஜமானருக்கு பர்சோய் நாய்க்குட்டி பிடிக்காது. ஆனால் அவர் சகோதரர் இருக்காரே, அவருக்கு உயிர்தான். என்ன, ஜெனரலுடைய சகோதரர் வந்து விட்டாரா? விலதேமீர் இவானிச் வந்து விட்டாரா என்று வியந்து கூவினார் அச்சுமேலவ். ஆனந்தத்தால் அவர் முகம் புரிந்துவிட்டது. மகிழ்ச்சிக்குரிய செய்தியாயிற்றே. எனக்கு தெரியாதே இது. இங்கேயே தங்கிவிடப் போகிறாரா? இங்கேதான் இருக்க போகிறார். எதிர்பாராத நல்ல செய்தி. தமது சகோதரரை பார்க்கத்தான் வந்திருக்கிறாரா? செய்தி தெரியாதவனாய் இருக்கிறேனே. அவருடைய நாயா இது? மற்றற்ற மகிழ்ச்சி. வீட்டுக்கு அழைத்து செல். அற்புதமான நாய்க்குட்டி. இந்த ஆளின் விரலை கடித்தாயா நீ? பரவாயில்லை, நீ நடுங்காதே. பொல்லாத குட்டி. கோபம் பொத்து கொண்டு வருகிறதே. அருமையான நாய்க்குட்டி. புரோஷர் அந்த நாயை அழைத்து கொண்டு மரவாடியிலிருந்து போய் சேர்ந்தார். கூட்டத்தினர் ஹூரியுக்கினை பார்த்து சிரித்தார். செம்மையாய் தருகிறேன் உனக்கு என்று அச்சுமேலவ் அவனை மிரட்டினார். பிறகு மேல்கோட்டை நன்றாய் இழுத்து கட்டி கொண்டு சந்தையின் குறுக்கே நடந்தார். இதோட இந்த சிறுகதை முடிவு பெறுது. இந்த கதை முழுக்க இந்த நாயுடைய உரிமையாளர் யார்? இது தெருநாயா இல்லை அந்த ஜெனரலுடைய நாயா அப்படின்றத பொறுத்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் அச்சுமேலுடைய நிலைப்பாடு தத்தளிச்சுட்டே இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியான ஒரு கதாபாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட இருக்கலாம். இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளே கூட நிறைய நேரத்தில் அப்படி தானே இருக்கும். ஒரு நம்மளுடைய நெறிப்படி நடந்த ஒரு செயல் தவறா இல்லை சரியா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஆனால் அந்த செயலை புரிஞ்சவங்க நம்மளுக்கு வேண்டியவங்களா இல்லை ஆகாதவங்களா அப்படின்றத பொறுத்து நம்ம நிலைப்பாடு நிறைய நேரத்தில் மாற்றம் பெற்றிருக்கும். இதை எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிறது நல்லது. அப்புறம் இந்த கதையை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சு. நான் 9ஆவதோ இல்லை 10ஆவதோ படிக்கும்போது தமிழ் புத்தகத்தில் வந்துச்சு. என்னால் அந்த குறளை தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதோடைய பொருளும் இதுதான்.
ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. ஆனா, அந்த தவற புரிந்தது நம்மளுடைய நண்பன் அப்படின்ற பட்சத்தில, அந்த தவறுடைய தாக்கம், "ஓ! இது அவ்வளோ பெரிய தவறு இல்ல." அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு மனநிலை ஏற்பட்டுரும். அப்படின்னு அந்த குறள் சொல்லும். உங்களுக்கு உங்க யாருக்குன்னா அந்த குறள் தெரிஞ்சுச்சுன்னா என்னோட பகிர்ந்துக்கோங்க கமெண்ட்ஸ்ல. ஆ நன்றி, வணக்கம். இன்னொரு சிறுகதையில மீண்டும் சந்திக்கலாம்.